ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே மாதிரியான குருமா செய்கிறீங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த குருமா வந்து தோசை, சப்பாத்தி, இட்லி எது வேணாலும் காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும். இந்த குருமா ரெசிபி வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து அதுக்கான வெஜிடபிள்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் கேரட்டும் பீன்ஸும் எடுத்து கேரட் அண்ட் பீன்ஸை வச்சு ஒரு குருமா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இனி நம்ம பைத்தம்பருப்பை வச்சு தான் குருமா செய்ய போகிறோம். அது தேவையான பைத்தம்பருப்பு வந்து நம்ம எடுத்துக்கலாம். த்ரீ டைம்ஸ் இல்லை 4 டைம்ஸ் இது வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பைத்தம்பருப்பா கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி வந்து அலசிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு விசில விட்டு எடுத்துக்கலாம். நம்ம தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து குக்கருக்கு மேலே வந்து பொங்கி வராது. நம்ம வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக நான் தேங்காய் எடுத்துருக்கேன். 2 பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன், 2 லவங்கப்பூ, பூண்டு, இஞ்சி, புதினா ஒரு 4 இலை எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், சோம்பு, கசகசா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி இதில் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துருக்க இந்த மசாலா வந்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் நம்ம பேனல் வச்சு வெங்காயம் தக்காளிலாம் தாளித்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். சோம்பு, கசகசா, ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி இலை, லவங்கப்பூ, பட்டை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது நல்லா வதங்கட்டும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வதங்கட்டும் ஒரு 5 மினிட்ஸ். கொத்தமல்லி,
இப்போ வதக்கி வச்சுக்கிற வெங்காயம் தக்காளி வந்து இந்த குருமாவில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபைனலாக வந்து குருமா ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் அவுட்புட் இது தான்.